வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஜோதிடம் உயிர் போன்றது, ஆன்மீகம் உடல் போன்றது. சித்தர்கள் அருளிய விலங்குகள் பறவைகளுக்குண்டான பரிகாரங்கள். நாம் அன்றாட வாழ்க்கையில் நலமாய் அமைய மனிதர்கள் மட்டுமல்லாது பறவைகளும் விலங்குகளும் தாவரங்கள் என அனைத்து உயிர்களுமே நமது நலனுக்காக பாடுபடுகின்றன. ஆறறிவுள்ள ஜீவனான மனிதனால் யோசிக்க முடியாமல் பல தவறுகளை நாம் செய்கின்றோம். சிற்றறிவான உயிரினங்களும் நமக்காக பாடுபடுகின்றனர். நாம் சிற்றுயிர் அனைத்துமே வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை பூரணத்துவம் பெறும். சிற்றுயிர்களை வழிபடுவதால் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்த தெரியாத பலன்களை இங்கே சொல்கின்றோம். திருக்கோயிலில் உள்ள எறும்புகளுக்கு உணவிடுவதால் கடன் தொல்லைகள் தீரும். எறும்பிற்கு செவ்வெறும்பாக இருந்தாலும் கட்டெறும்பாக இருந்தாலும் அரிசி மாவு போடும் பொழுது அவர்கள் தேவையான அளவு சேமித்துக் கொள்வார்கள். இதனால் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த புண்ணியமும் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். திருச்சி திருநெடுங்களம் திருக்கோவிலில் ஏற்றப்படும் இத்தகைய வழிபாடு ஒருவருக்கு வரவேண்டிய நியாயமான சொத்தை திரும்ப பெற்றுத் தரும். நாய்களுக்கு ரொட்டி, பிஸ்கட், கடலை மிட்டாய் போன்றவற்றை உணவாக வழங்குவதால் கால தோஷங்களிலிருந்து நிவாரணம் கிட்டும். நன்றி மறவா நன்னிலையை அடைவோம். கழுதைகளுக்கு காரட், பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை உணவாக வழங்கி வந்தால் நியாயமான வழியில் செல்வம் பெருகும். கடுமையான தோல்வியாதிகளின் வேகம் குறையும். குருவை, பெரியோரை, மகான்களை, இறைவனை நல்ல கொள்கைகளாக கெட்டியாக பிடித்து கொள்ள விரும்புவோர் திருவாசி திருத்தலத்தில் இயன்ற போதெல்லாம் சிறப்பாக வியாழன் தோறும் வழிபட்டு வந்தால் அத்தலம் தினமும் அரூபமாக வழிபடும் கரடை சித்தர் அருள் புரிவார். பள்ளிகளுக்கு தலைமை குருவாக இருப்பவர் உத்தோகத மகரிஷி. இவர் உறையும் வந்தவாசி திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு வந்ததால் வீடுகளில் உலவும் நற்சக்தி, செய்வினை, ஏவல்கள் மூலம் கட்டி வைத்திருந்தால் அத்தகைய குறைபாடுகள் நீங்கும். வாசிக்கலையில் தேர்ச்சி கிட்டும். முதலைகளுக்கு உணவிட்டு வந்தால் நல்ல மழை ஏற்படும். பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு, அரிசி, கழநீர், கீரை, அகத்திக்கீரை, பழங்கள் அளித்து வந்தால் சந்ததி பெருகும். எருமை மாடுகளுக்கு மகம் நட்சத்திர தண்டு, அகத்திக்கீரை அளித்து வந்தால் யமபயம் நீங்கும். குரங்குகளுக்கு வேர்க்கடலை உணவாக அளித்து வந்தால் குருவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை வளரும். மயில்களுக்கு தானிய உணவுகளை வழங்கி வந்தால் காமக்குற்றங்களிலிருந்து விடுபடலாம். மைனாக்களுக்கு நெல்மணிகளை அளித்து வந்தால் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் மனவேற்றுமை அகலும். அணில்களுக்கு துவாதசி அன்று பாதங்கொட்டை, முந்திரி பருப்பை அளித்து வந்தால் முறையான காதல் வெற்றி பெறும். பச்சை கிளிகளுக்கு கொவ்வை பழங்களை அளித்து வந்தால் தேவதைகளும் தெய்வங்களின் தரிசனம் கிட்டும். கருடன் பந்துக்களுக்கு உணவிட்டு வந்தால் இறுதி காலத்தில் பாயில் கிடந்து நோயில் வாடும் நிலை ஏற்படாது. பாம்பு புற்றுகளுக்கு மஞ்சள், குங்குமம் இட்டு வணங்கி பால் வார்த்து வந்தால் திருமண தோஷமும் பரிகார முறைகளும் கிட்டும். தோஷங்கள் அனைத்தும் காலதோஷம், சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம், புத்திரதோஷம் அனைத்து தோஷங்களும் நீங்கும். யானைகளுக்கு கேழ்வரகு களி, வாழைப்பழம், கரும்பு போன்ற உணவுகளை அளித்து வந்தால் குறைந்தது 2 டன் அளித்து வந்த பலன். இவை அளித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் புத்தி கூர்மையும் ஏற்படும். புறா பறவைகளுக்கு கோதுமை, கம்பு, தானியங்கள் அளித்து வந்தால் அயல் நாடுகளில் வசிக்கும் நமது உறவினர்கள் நலம் பெறுவார்கள். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிட்டும். ஆஸ்திரேலிய கடலோர பகுதிகளில் காணப்படும் பெலிக்கன் பறவைகளுக்கு மீன்களை ஊட்டி விடுவதால் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் இவர்களை இழந்தாலும் ஏற்படும் துக்கத்திற்கு ஓரளவிற்கு மன ஆறுதல் கிட்டும். கிளி, நாய்களைப் போல மனிதர்களிடம் அன்புடன் பழகும் பறவை இனமே பெலிகான். வெண்ணிற குதிரைகளுக்கு அவித்த கொள் அளிப்பது வந்தால் குழந்தைகள் படிப்பில் முன்னேறுவார்கள். மந்த புத்தி அகலும். அல்லது
குதிரை படங்களை வீட்டில் வைத்து வழிபட்டாலும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாம்பு ஸ்ரீ அகத்திய சித்தர் அகத்தீசா அஸ்திகா அபயம் அபயம். பாம்பு ஸ்ரீ அகத்திய சித்தர் அஸ்திகா அபயம் அபயம் என்ற சொல்லி பாம்புகளினால் வரும் ஆபத்துக்கள் நீங்கும். அஸ்திகா சித்தர் ஆஸ்திகா அபயம் அபயம் என சொல்ல வேண்டும். எறும்பு ஸ்ரீ துப்பில்லாத மகரிஷி ஸ்ரீ யாழ் அமரந்தகர் என்னும் காரணப்பெயரை உடைய மகரிஷி திரு அண்ணாமலையில் நிலம் புரண்டு என்னும் பெயர் கொண்ட அதியற்புத மூலிகை செடியின் நிழலில் எறும்புகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். பள்ளிகளுக்கு சுதோக மகரிஷி வந்தவாசி, கிளி ஸ்ரீ சுக பிரம்மரிஷி, கழுதை ஸ்ரீ ருத்ர பல்குனி சித்தர் பூவாலூர், மீன் ஸ்ரீ கோடி பஞ்சாட்சர சித்தர் மீன் சுருட்டி, புலி ஸ்ரீ வியக்கிய பாரதர் மகரிஷி சிதம்பரம், கரடி ஸ்ரீ கரடி சித்தர் திருவாசி, சுவாலினன் எருமை மாடு ஸ்ரீ காரடையான் கரட்டை என்னும் தெய்வ தேவதை, ஸ்வானன் நாய் ஸ்ரீ பைரவ மகரிஷி சித்தர் பூந்தமல்லி, காகம் ஸ்ரீ வைகாசி பூரண மகரிஷி தில்லையடி ஸ்ரீ சனி பரணி சித்தர், வண்டு ஸ்ரீ பிரிங்கி மகரிஷி, மின்மினி பூச்சி திரிநாம கண்ட மகரிஷி கருப்பத்தூர், அணில் ஸ்ரீ அணில் அப்பக்குட்டி சித்தர். இவ்வாறு சித்தர்களும் ஒரு அறிவு, இரண்டறிவு, மூணறிவு, 4 அறிவு உள்ள ஜீவன்களாகவும் அவர்களுக்கு நன்மையை செய்துள்ளார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இந்த பதிவு அனைவருக்கும் நன்மையை அளிக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம் டாக்டர் வி ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாக.